Hi friends, welcome to Cook at Home. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனியன் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சமோசா செய்கிறதுக்கு ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு, 1 ஸ்பூன் ஆயில். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடி பண்ணியாச்சு. இது மேலே லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸ்டஃபிங்க்கு தேவையானது என்னென்னு நம்ம பார்த்துடலாம். 4 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு கேரட். இப்போ நம்ம வெங்காயம் எண்ணெயில் தான் வணக்க போகிறோம். நம்ம வணக்கும்போது உருளைக்கிழங்கு கேரட்டும் அவ்வளோக்கா வேகாது. அதனால் நம்ம உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். காய் வெந்துருச்சு. மாவை மீடியம் சைஸ் பால்ஸாக தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். அந்த மாவை நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சதை இந்த மாதிரி தோசைக்கல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றாமல் சும்மா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சமோசா நல்லா மடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ரொம்ப வேக வைக்க வேண்டியதில்லை, சும்மா அந்த ஈரப்பதம் மட்டும் போச்சுன்னா போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கடலை போட்டு எடுத்த அந்த சப்பாத்தி இப்போ கட் பண்ணிக்கலாம் ஷீட் மாதிரி. இது கொஞ்சம் சதுரமாக இருக்கிறதுனால நான் அப்படியே கட் பண்ணுறேன். நீங்கள் ரவுண்டாக இது கட் பண்ணி தேய்ச்சிருந்தீங்கன்னா அதை லைட்டாக ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓரங்களில் இருக்கிறத கொஞ்சம் ஷேப் இல்லாமல் இருக்கிறதுனால அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கட் பண்ணுறத வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம கடைசியாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வணங்கிடும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து அந்த காயை சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு கேரட்டு வேக வச்சு எடுத்தோம்ல அதை சேர்த்திக்கலாம். இது கூடயே நம்ம சப்பாத்தியில் ஓரங்களில் வெட்டி எடுத்தோம்ல அதையும் கொஞ்சம் குட்டி குட்டியாக அரைஞ்சி நம்ம இது கூட சேர்த்திக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது ஒரு கிளறி விட்டுக்கோங்க. காய் ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு, அதனால் வேக வேண்டியதில்லை. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஷீட்டை எடுத்து சமோசா ரெடி பண்ணிடலாம். எப்படி மடிக்கிறதுன்னு மடித்து காமிக்கிறேன். இந்த ஓரங்கள் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மைதா மாவு 1 ஸ்பூனு, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
இது நல்லா ஒட்டிக்கும். இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா ஸ்டஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இதே நம்ம அந்த கல்லில் போடாமல் இதை நம்ம இந்த மாதிரி மடிக்க முடியாது, பிஞ்சு பிஞ்சு போயிடும். அதனால தான் நம்ம அந்த தோசைக்கல்லை போட்டு எடுக்கிறது. அந்த ஓரங்களில் அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் அந்த பேஸ்ட்டு. ஒரு ஸ்பூன் மைதா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எப்பயுமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க. கொஞ்சம் வெந்தோடனே திருப்பி போட்டுக்கோங்க. பார்த்திங்களா, நம்ம ஷீட் பிரியவே இல்லை. இப்போ நம்ம சமோசா ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.